தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து குரலிசையில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்று இசைத்துறையில் அறிவியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 22 மாவட்டங்களுக்கு நேரில் சென்று தமிழ்நாட்டு தாலாட்டு பாடல்களை பற்றி கள ஆய்வும் செய்துள்ளார். தற்பொழுது தமிழிசை கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தமிழிசை, தாலாட்டு போன்ற பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு பொழிவாளராகவும் பங்கேற்று வருகிறார். மேலும் இணையவழி வாயிலாக மலேசியா மற்றும் பிரான்சில் உள்ள தமிழ் குழந்தைகளுக்கு தமிழிசையை பயிற்றுவித்து வருகிறார். இன்று நாட்டுப்புற பாடல்களில் பெண்கள் என்ற தலைப்பில் சங்க காலம் முதல் சமகாலம் வரையிலான கருத்துக்களை நம்மோடு பகிர வருகிறார். வாருங்கள் முனைவர் புவனேஸ்வரி அவர்களே. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலக மகளிர் தின நிகழ்ச்சியில் பேசுவதற்கு இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய தோழர் இளமாறன் அவர்களுக்கும், தோழர் பிரபு, தோழர் ரவி, தோழர் பாலா, தோழர் விஜயன் ஆகியோர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை அடுத்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தமிழ் சான்றோர், பெரியோர் அத்துணை பேருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்பை தொடங்குகிறேன். என் தலைப்பை முதலாவதாக சங்க காலத்திலிருந்து தொடங்கலாம். இப்ப சங்க காலத்திலிருந்து பார்க்கும்போது சங்க காலத்திலேயே 57 புலவர்கள் இருந்ததாக நாம் படிக்கிறோம். சங்க இலக்கிய நூல்களின் வாயிலாக அறிய முடிகிறது. அதனை அடுத்து அவை புலவராக ஔவையார் இருந்திருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் அறியும். அந்த ஔவையார் அவர்கள் பற்றி நாம் ஒரு சிறு குறிப்பு, ஒரு சில இடத்தை நான் இப்போ குறிப்பிடுகிறேன். அவர் அதியமானின் அவையில் அவை புலவராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது எதிர்நாட்டு மன்னர் தொண்டைமான் ஒரு நாள் அதியமான் வீழ்த்தி போரில் வெல்வதற்காக காத்து கொண்டிருக்கும் தருவாயில் ஔவையார் இதை கேள்விப்பட்டு தொண்டைமான் அரசவைக்கு செல்கிறார். அப்போது அங்கு சென்ற பின்பு தொண்டைமானிடம் உன்னுடைய போர் ஆயுதங்களை எனக்கு காண்பிப்பீர்களாக என்று கேட்கிறார். அப்போது காண்பிக்கிறேன் சொல்லிட்டு அந்த போர் ஆயுதங்கள் இருக்கும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது அந்த தொண்டைமான்கிட்ட உள்ள அந்த ஆயுதங்கள்லாம் புதுமையாக இருக்கு, புதிதாக இருக்கிறது. எல்லாம் அப்பதான் சொனத்தீட்டி பளிச்சுன்னு நல்லா பல்லன்னு இருக்கிறது. அதை பார்த்துட்டு ஔவையார் கேட்கிறாங்க, இவ்வளவு புதிதாக உன்னோட ஆயுதங்கள்லாம் இருக்குதே, ஆனா அதியமான்கிட்ட உள்ள ஆயுதங்கள் எல்லாம் ரொம்ப பல போர்களை சந்தித்து பல எதிரிகளை வீழ்த்தி அந்த ரத்த கரையோடு துருபிடிச்சிருக்குது, அது வளைஞ்சு நெளிஞ்சு உடஞ்சு இருக்குது. அப்படிப்பட்ட ஆயுதங்கள் உன் ஆயுதத்தை கூட சண்டை போடுறது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டைமானுக்கு அறிவுறுத்தி அந்த போரை நிறுத்துகிறார். அப்போ அந்த பெண் புலவர்கள் எவ்வளவு மதிநுட்பமாக ஒரு போரையே நிறுத்தும் அளவிற்கு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம் சங்க காலத்தில் பெண்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சங்க காலத்தில் பெண்கள் அந்த போர்ல புண்பட்ட அந்த வீரர்களுக்கு செவிலியராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பாடல் பாடிக்கொண்டே அந்த புண்ணு வலி தெரியாம இருக்கிறதுக்கு அந்த அந்த செவிலியர்கள்லாம் பாட்டு பாடிக்கொண்டே மருத்துவம் செய்ததாக நாம் இலக்கியங்கள் வாயிலாக அறிகிறோம். இது போன்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அது போல அரசவையில் பாடக்கூடிய பொருணர், பாணர், பாடினியர், விரலியர், இது போன்ற பாடகர்களை நாம் காண முடிகிறது. அப்ப அந்த விரலியர், பாடினியர் என்பவர் தானே பாடல்களை இயற்றி, அதாவது கம்போஸ் பண்ணி அரசவையில் பாடும் திறன் கொண்டவர். இப்போதெல்லாம் ஆண்கள் எல்லாம் அதிக பாட்டை சினிமாவுக்கு இயக்குறாங்க, வெளியிடுறாங்க. ஆனா சங்க காலத்திலே பெண்பார் புலவர்கள் எவ்வளவு திறமை மிக்கவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கப்புறம் ஐவகை நிலங்களில் வாழக்கூடிய பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்கார்கள், அந்தந்த மண்ணிற்கு ஏற்ப எப்படி எல்லாம் வாழ்ந்து அவர்கள் அந்த சூழலுக்கு ஏற்ப எப்படியெல்லாம்
ஒவ்வொரு நிலையிலும் எப்படி கையாண்டுள்ளார், ஒவ்வொரு தன்மைகள் எல்லாம் எப்படி அவங்க கையாண்டிருக்காங்க என்பதை பார்க்கலாம். அவ்வாறு பார்க்கும்போது இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் கிளிகளை விரட்டும் போது ஆலோலம் பாட்டு, இது போன்ற திணை குத்தும் போது அந்த உலக்கை அடிக்கும் போது பாடப்படும் வல்லைப்பாட்டு, இதெல்லாம் நாட்டுப்புற இலக்கிய வகைகளை சார்ந்தது. அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் பாடும் பாடல்கள் எல்லாம் இது போன்ற, அது மாதிரி மருத நிலத்தில் அறுவடையின் போது பாடப்படும் பாடல்கள், மருத நில மக்கள், நெய்த நிலத்தில் உமண மக்கள், உமணர்கள் உப்பு வைக்கும் போது பாடப்படும் பாடல்கள், இது போன்று அதாவது அந்தந்த ராகத்திற்கேற்ப அந்த மண் சூழலுக்கேற்ப பாட்டு பாடி மகிழ்ந்த காட்சிகள் எல்லாம் இலக்கியங்கள் வாயிலாக நாம் கண் முன்னே காண முடிகிறது. இது போன்று சங்க காலத்தில் பெண்களின் நிலை ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல பார்த்தோம்னா நமக்கு எல்லாரும் கண்ணையின் அந்த நீதிக்காக போராடிய அந்த சூழல் நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். எப்படி நீதியை நிலைநாட்டினார், கணவர் கொலை கொண்டதுக்காக அவர் என்ன செய்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது போன்று ஒவ்வொரு பெண்ணின் சாதனைகள் எல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஒரு புறம் இருக்கு. அடுத்தது பார்த்தோமேனால் மன்னர்களின் ஆட்சிகள். மன்னர்களின் ஆட்சின்னா அந்நியர்கள் நம்ம நாட்டுக்கு நுழைந்த பிறகு அந்த மன்னர்களின் ஆட்சி முறை எப்படி இருந்தது என்பது அடுத்ததாக நாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம் நாட்டிற்கு வந்த அந்த அந்நிய நாட்டார்கள் நம் மன்னர்களுக்கு பழைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் என்ற முறையில் நூல்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களுடைய சிந்தனைகளை மழுங்க செய்து சிந்தனையை மாற்றி அடக்குமுறை ஒடுக்குமுறை இதுக்கெல்லாம் உட்படுத்தி மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் வேறுபடுத்தி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணி அவர்களை ஒடுக்கிய நிலைமை, அவர்களை அடிமைப்படுத்திய நிலைமை எல்லாம் இதன் பிறகுதான் நாம் காண முடிகிறது. சங்க காலத்துல பார்த்தோம்னா மன்னர்கள் எதிர்நாட்டு மன்னர்களை அரசர்களை போராடி போர் புரிஞ்சு அதுல வென்ற பிறகு அந்த அரசவையில் உள்ள பெண்களை தான் கவர்ந்து வருவார்கள், அவர்களை சித்திரவதைப்படுத்துவார்கள் என்பது ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த அந்நியர்களின் வருகைக்கு பின்பு இந்த மன்னர்களின் நிலை எப்படி மாறியது, அவர்கள் எப்படி இந்த மக்களை மிகவும் சிரமத்துக்குள்ளாக்கினர் என்பதை பார்க்கும்போது மிகவும் நம் மனம் மிகவும் வேதனைக்குள்ளாகவே இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த பொருளாதார அடிப்படையில் மக்களை பின்தள்ளி ஒடுக்குமுறை சமூகமாக திருப்பி அவர்களின் பொருள்களை, நகைகளை, அனைத்தையும், நிலங்களை எல்லாவற்றையும் சுரண்டி அவர்களை ஒரு பக்கம் ஒரு பகுதியாக தள்ளி எறிந்தனர். அப்படி பார்க்கும்போது இந்த மகாராஜா காலத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் திருவாங்கூர் மகாராஜா அவரை பார்த்தோம்னா அந்த மத போதகர்களின் அந்த வழியிலே அவரும் பின்பற்றி அவர்கள் கூறுவதையே கேட்டுக்கொண்டு அவர்கள் அந்த மக்களை எப்படி சீரழித்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இந்த கிராம மக்கள் திருமணம் செய்து கொடுத்து பின்பு 5 நாள் அந்த மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு 5 நாளோ 10 நாளோ அனுப்பி வைக்க வேண்டும். இதெல்லாம் அவங்க சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்றாங்க. அந்த நிலையெல்லாம் அந்த காலகட்டத்துல அப்படி இருந்திருக்கு. அதன் பிறகுதான் கணவருக்கு தாலி கட்டிய கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த செய்திதான். ஆக அந்த மக்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடி கொள்வதை விட நாம் பின்னுக்கு பார்க்க வேண்டும். நம்ம எவ்வளவு பாடுபட்டிருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளவு முன்னேறணும், இந்த சமூகம் எப்படி திருந்த வேண்டும் என்பதை நாம் பார்ப்பது மிகவும் அவசியமாக ஒன்றாக நான் கருதுகிறேன். அதன் பிறகு அந்த கன்னியாகுமரி பகுதியில் தாழக்குடி என்ற கிராமத்தில் மாடத்தி என்ற பெண் குழந்தை பிறக்க 2 நாள் தான் இருக்குது. அவங்க அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, வீட்டுல இருக்காங்க, வேலைக்கு வராம வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாடு ஓட்டுற அந்த ஏர்ல ஒரு சைடு அவங்கள பூட்டி விட்டு வயலை விழ சொல்றாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அங்கேயே குழந்தை பிறக்குது, அப்படியே இறந்து போறாங்க. அந்த வயல்லே போட்டு பூட்டிட்டு புதைச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு இந்த சம்பிரதாய சடங்கை சொல்லி அவங்க மறுத்துட்டு இது மாதிரி அந்த சாவை மறைக்கிறதுக்கு இது சம்பிரதாயப்படி இந்த இடம்லாம் செழித்து ஓங்கும், அதனாலதான் இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிடுறாங்க அவங்க.
இது போல அதுக்கப்புறம் மேல ஆடை அணிவது, அது பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் அது வென்றெடுக்கிறாங்க. மேல ஆடை அணியக்கூடாது, அப்புறம் உடம்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரி. ஆக இப்படியெல்லாம் சீரழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இன்னல்களுக்கு ஆளாகி இந்த மக்கள் ஒரு ஒரு கட்டங்களாக தன்னை போராடி போராடி மீட்டு கொண்டே வருகிறார்கள். இப்படிதான் இந்த மக்களோட நிலை இருந்திருக்கு. ஆக இப்படிப்பட்ட மக்கள் இன்று ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக ஒரு புறமாக தள்ளப்பட்டு இன்று வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட நாட்டுப்புற மக்கள் தான் இன்று இந்த நாட்டுப்புற மகளிர் என்ற தலைப்பில் பார்க்கும்போது அவர்கள் ஏன் ஒடுக்கப்பட்ட சமூக நாட்டுப்புற மக்கள் என்று சொல்றோம் என்றால், சு. முருகானந்தம் அவர்கள் நாட்டுப்புற இலக்கிய நாட்டுப்புறவியல் ஆய்வாளர், அவர் சொல்லுகிறார் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் என்றால் நாட்டுப்புற மக்கள் தான் என்று சொல்லுகிறார். எப்படின்னா, அவர்கள் ஒரு புறச்சேரியிலே ஒரு சுடுகாட்டு பகுதியில ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்ட சமூகம். அவர்கள் காலமாக அந்த தொன்று தொட்டு அந்த பழமை மாறாத தொழில்கள், அவர்கள் இசையா இருக்கட்டும், ஒவ்வொரு வகையிலும் அவர் மாறாத தன்மையே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்றாலும் இசையிலேருந்து பார்த்தோம்னா ஆடல்கள்ல இருந்து பாடல்கள்ல இருந்து அந்த பழமை மாறாத இன்னமும் நம்ம அவங்கள்ட்ட காண முடிகிறது. அதனாலதான் அவங்கள நாட்டுப்புற மக்கள்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அதனை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த ஆயிரம் ஆண்டுகளாக அடிமையிலாக வைத்திருந்து அவர்கள் ஒரு ஒரு காலகட்டத்திலும் போராடி போராடிதான் தன்னுடைய நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து வருகிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த நாட்டுப்புற பாடல்களின் வாயிலாக நம்ம பார்க்கணும். அடுத்தது அப்படி பார்த்தோம்னா, அந்த சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்ற அந்த பழைய அந்த நூல்கள் பெறலாம் நான் சொல்ல விரும்பல. அந்த நூல்கள் கூறும் அந்த கருத்து, அதன் அடிப்படையில இந்த மக்களை நடத்திய அந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் பாதிக்காத கிராமங்கள் உண்டு. அவங்க எல்லாம் நம்ம பெரியார் சொன்ன அந்த ஆண்களை போல பெண்களும் இருக்க வேண்டும், ஆண்களை விட ஒரு படி பெண்கள் மேலான அறிவானவர்கள் என்று அவர் சொல்வதை போல இன்றும் கிராம மக்கள் நாம் காண முடிகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவர் எல்லாம் வாங்க போங்க ரொம்ப எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, நீ வா போன்னு தான் பேசுவாங்க. அது மாதிரி ரொம்ப கூச்சப்பட மாட்டாங்க. அந்த அச்சம் மடம் நானெல்லாம் சொல்லி நம்மள ஏமாத்தின காலமெல்லாம் அதெல்லாம் அந்த படிச்சவங்க மத்தியில எடுப்படுது. அவங்க ஒரு பக்கம் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க. ஆனா அந்த கிராம பகுதியிலாம் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க எல்லாம் சாதாரணமா தான் இருக்காங்க. பொண்ணு பக்கம் வந்த கூட ஓடி ஒளிய மாட்டாங்க, சாதா ஆடையில தான் இருப்பாங்க. வந்தா இவருதான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அவங்க பட்டே போவாங்க. இப்பதான் தனியா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அப்படியே துணிய வச்சு அந்த மாதிரி எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் கிராமத்துல எல்லாம் கிடையாது. எங்க கிராமத்துல இன்னமும் அது கிடையாது. அவங்க ஆசிஷல் நார்மலா இருப்பாங்க, பொண்ணு பார்க்க வரவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இருக்கு. அப்போ பெரியார் கண்ட பெண்கள் பாதி கிராமத்துல இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா வறுமையின் காரணமாக அவங்க வெளியில முன்னுக்கு வர முடியாம அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளேயே தன் வாழ்வை கழித்து அதிலேயே மறைத்து போகிறார்கள். வெளி உலகம் தெரியவில்லை, கல்வி இல்லாத காரணம். அதனால் அவர்கள் ஊரிலேயே அவர்களுடைய இறுதி காலமும் முடிந்து விடுகிறது.